தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 5,87,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி அருகே செங்குறிச்சி சுங்கச்சாவடி பகுதியில் வணிக வரித்துறை பறக்கும் படை நடத்திய வாகன சோதனையில் மினி டெம்போவில் உரிய ஆவணங்கள் ஏதுமின்றி எடுத்து வரப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டி-ஷர்ட்டுகளை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். திருத்தணி அருகே ஆந்திராவிலிருந்து உரிய ஆவணமின்றி காரில் கொண்டுவரப்பட்ட 3 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தின் இருவேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் ஆவணங்கள் இல்லாமல் கொண்டுவரப்பட்ட 2,87,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். வத்தலகுண்டு அருகே ரம்ஜான் பண்டிகைக்காக ஆடு வாங்கச் சென்ற மருதுபாண்டியிடமிருந்து 1,81,000 ரூபாயும், சிலுக்குவார்பட்டி பகுதியில் பிரேமா என்பவரிடமிருந்து 1,06,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோன்று சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே ஆம்னி காரில் உரிய ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கவரிங் நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதை அடுத்து 50,000 ரூபாய்க்கு மேல் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் பொருட்களை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வருகின்றனர்.